ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு நம்ம கிட்ட நிறைய கப்பிள்ஸ் ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. இதுல ஆண்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு டயட்டும், மெடிசின்ஸும் கரெக்ட்டா எடுத்தா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்துரும். அதுதாங்க ஒலிகோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். அதாவது உயிரணுக்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது இன்க்ரீஸ் ஆகுமா? எவ்வளவு நாள்ல இன்க்ரீஸ் ஆகும்? எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியும்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஏஜை பொறுத்து இது ரிசல்ட் நல்லாவே தெரியுங்க. ஒருவேளை உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமா இருக்கு, இல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா, அதற்கு ஏற்ற சிகிச்சைகள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ நாங்க குடுக்குற மெடிசின்ஸோட உணவு முறையில இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். முதல்ல கீரை வகைகள்ங்க. இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த செம்முள்ளி கீரை அப்படின்றத நீங்க சேர்த்துக்கோங்க. ஏன்னா, உடல் உஷ்ணத்தை தணிச்சு ஆண்களோட உயிரணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்குது. அடுத்து முக்கியமானது சிறுகீரை, தூதுவளை, கீழாநெல்லி. இது எல்லாமே ஆண்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடியது. டெய்லி காலையில என்ன பண்ணணும்னா, பாதாம் பீசின்ங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசின் எடுத்து 1 கிளாஸ் தேங்காய் பால்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வரணும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். நிறைய ஆண்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும். முக்கியமாக பாடி வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இது கூட சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மருந்துகளும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த ஒலிகோஸ்பெர்மியா கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குணம் பெறும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.